அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய கிருபையினால் கருணையினால் சங்கை மிகுந்த புனிதமான ரமதானுடைய மாதம் நம்மை விட்டும் சென்று விட்டது. ரமதானுடைய காலங்களிலே என்னென்ன அமல் செய்தோமோ எல்லா அமல்களையும் அல்லாஹ் நிறைவாக கபூல் செய்வானாக. கண்ணியமிக்கவர்களே, ரமதானுக்கு பிறகு நாம் செய்ய வேண்டிய 4 விஷயங்கள் இருக்கிறது. ஒன்று, ரமதானுடைய நோன்பை அல்லாஹ் நமக்கு வசப்படுத்தி தந்தானே, அதற்காக இறைவனுக்கு நாம் நம்மால் முடிந்த அளவிற்கு உபரியான நஃபிலான தொழுகையின் மூலமாக நன்றி கடனை வெளிப்படுத்துவது. கண்ணியமிக்கவர்களே, ரமதானுடைய மாதத்தை அடைந்தோம், நோன்பு வைத்தோம், இரவு காலங்களிலே நின்று வணங்கினோம், நம்மால் இயன்ற அளவிற்கு தர்மம் செய்தோம். ரமதானுடைய மாதத்தை அடைந்தும் எத்தனையோ நபர்கள் நோன்பில்லாமல் இருந்தார்கள். கண்ணியமிக்கவர்களே, ரமதானுடைய அந்த நோன்பை அல்லாஹ் நமக்கு வசப்படுத்தி கொடுத்து நோன்பு நோக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தானே, அதற்காக இறைவனுக்கு நாம் நன்றி செய்ய வேண்டும். யார் நன்றி செய்வாரோ லஇன் ஷக்கரத்தும் லஅஸீதன்னக்கும், நன்றி செய்வோருக்கு நாம் அதிகப்படுத்தி தருவோம் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுவார். எனவே ரமலானை நமக்கு தந்ததற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? 2 ரக்காத் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் 2 ரக்காத் நஃபிலான தொழுகையை தொழுது இறைவனுக்கு நன்றி கடனை வெளிப்படுத்த வேண்டும். 2வது, அல்லாஹ்விடத்திலே அதிகமாக துஆ செய்ய வேண்டும். ஒரு அமலை செய்துவிட்டு, ஒரு வணக்கத்தை புரிந்துவிட்டு, யா அல்லாஹ் இதை ஏற்றுக்கொள்வாயாக என்று சொல்வது நபிமார்களுடைய வழக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. வயது யர்ஃபஉ இப்ராஹிமுல் கவாஇத மினல் பைத்தி வ இஸ்மாயில், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் கஅபாவை கட்டினார்கள். கட்டி முடித்த பிறகு அவர்கள் செய்த காரியம், ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம், யா அல்லாஹ் இது உனக்காக செய்யப்பட்டது, ஏற்றுக்கொள்வாயாக என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். இந்த ஒரு வழக்கம், இந்த ஒரு பழக்கம் நம்மிடத்திலே வந்தாக வேண்டும். அல்லாஹ்விடத்திலே அதிகமாக துஆ செய்ய வேண்டும். ரமலானுடைய காலங்களிலே நான் செய்த எல்லா வணக்கங்களையும் கபூல் செய்வாயாக என்பதாக அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். 3வது, நான் கம்மியாகத்தான் குறைவாகத்தான் ரமலானிலே அமல் செய்திருக்கிறேன் என்கிற எண்ணம் நமக்கு வர வேண்டுமே தவிர, நிறைவாக நான் அமல் செய்து விட்டேன் என்ற எண்ணம் நமக்கு வந்துவிடக்கூடாது. 4வதாக, கண்ணியமிக்கவர்களே, இந்த ரமலானுடைய மாதத்திலே எவ்வளவு பேணுதலாக இருந்தோமோ அந்த பேணுதல் ரமலான் அல்லாத காலங்களிலும் நம்மிடத்திலே தொடர வேண்டும். ரமலானுடைய காலங்களிலே ஃபரதிலே நாம் அதிகமாக கவனம் செலுத்தினோம். சுன்னத்தான தொழுகைகளிலே, முன்பின் சுன்னத்துகளிலே கவனம் செலுத்தினோம். தஹஜ்ஜத் உட்பட தொழுகைகளிலே கவனம் செலுத்தினோம். அதுபோன்று உபரியான வணக்கங்கள், தர்மங்கள் எல்லா வகையிலும் நாம் அதிகமாக கவனம் செலுத்தியதை போன்று ரமலான் அல்லாத காலங்களிலும் இந்த இபாதத்துகளை நாம் தொடர வேண்டும். இந்த 4 விஷயங்களை நாம் தொடர்ந்து செய்யுமையானால் வல்ல ரஹ்மான் எதிர்காலத்திலே வசந்த காலத்தை அல்லாஹ் நமக்கு உருவாக்க காத்திருக்கிறான். வல்ல ரஹ்மான் அடுத்தடுத்த ரமலானுடைய மாதத்தை அடைந்தும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை, ஆயுளை, ஆரோக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நீட்டித்து தருவானாக. இந்த பயனுள்ள தகவல் உங்களுக்கு பிடித்திருக்குமேயானால் நன்மையை நாடி இன்ஷா அல்லாஹ் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள். மறக்காமல் நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வல்ல ரஹ்மான் எதிர்காலத்தை எல்லோருக்கும் வசந்த காலமாக ஆக்கி தந்து புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.